ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் இந்த கைரோஸ் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தினந்தோறும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆண்டவருக்குள் நீங்கள் திடப்படுவதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தினந்தோறும் காலையில் அவருடைய வசனத்திலையும் தேவனுடைய வார்த்தையிலையும் நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டு உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் ஆண்டு உங்களை நிச்சயம் ஆசீர்வதித்து உங்கள் தேவைகளை சந்தித்து உங்கள் குறைகளை கற்று நிறைவாக்குவாராக. நாம் இன்றைக்கு ஒரு சின்ன தியானத்தை இந்த காலையில் நாம் தியானிக்க போகிறோம். இந்த காலையில் யோபுவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோபுவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் யோபு தன் சிநேகிதர்களோடு சொல்லும்போது இப்படி சொல்லுகிறான், நான் இருக்கும் நிலைமையில் நீங்கள் இருந்தால் அப்படின்னு சொல்றார். உங்கள் வேதாகமம் கையில் இருந்தால் நீங்கள் எடுத்து அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். இப்படி சொல்வார், உங்களை போல நானும் பேசக்கூடும். நான் இருக்கும் நிலைமையில் நீங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு விரோதமாய் வார்த்தைகளை கோர்த்து உங்களுக்கு எதிரே என் தலையை துலுக்கவும் கூடும். நான் இருக்கும் நிலைமை. இந்த காலையில் தேவன் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் அந்த நிலைமையை ஆண்டவர் மாற்றுவார். எப்பேற்பட்ட நிலைமையா இருக்கட்டும், எந்த நிலைமையா இருக்கட்டுமே, அந்த நிலைமையை கர்த்தர் மாற்றுவார். ஒரு மனிதன் அப்படிதான் சொன்னான், நான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. யோபுவினுடைய நிலைமை என்ன? எல்லா சொத்துக்களும் பறிபோன ஒரு நிலைமை, சொந்த பந்தங்கள் எல்லாம் விலகி போன ஒரு நிலைமை, பிள்ளைகள் எல்லாம் மரித்து போன ஒரு நிலைமை, மனைவி விரோதமாக எழும்பின ஒரு நிலைமை. இதெல்லாம் பொதுவான நிலைமை. நீங்கள் வேதாகமத்தில் போய் கொஞ்சம் அவரை படித்து பாருங்கள். அவர் சொல்வார், என்னால் மூச்சு விட முடியவில்லை என்று சொல்வார். என் தோல் அழுகியிருக்கிறது என்று சொல்வார். என்னுடைய சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது என்று சொல்வார். எனக்கு சகோதரிகளும் தாயும் புழுக்கள் என்று சொல்வார். ஏன்னா நான் அப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறேன். இன்னொரு படி மேல போய் சொல்வார், அரண்டு புரள முடியல. என்ன அர்த்தம்? என்ன? படுத்திருக்கும் போது இந்த பக்கம் அந்த பக்கம் என்னால் திரும்ப முடியல. காரணம், எனக்கு நோவு, அவ்வளவு சரீரத்தில் பலவீனம், என்னுடைய நிலைமை இப்படித்தான் இருக்குது. இது யாரும் செய்ய முடியும்? ஒரு ராத்திரி எனக்கு விடியறதுக்குள்ள எனக்கு போதுமாயிருது. இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் கூட அப்படி இருக்கலாம். ராத்திரி தூக்கமே இல்லை ஐயா, பெரிய கஷ்டப்படுறேன், நான் தூங்கவே முடியல, ஏதாவது என்னை உன்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உங்களைப் போல பல மடங்கு துக்கங்களை அனுபவித்தவன் தான் பக்தனாகிய யோபு. நீதிமானுக்கு இந்த துன்பம், தேவனோடு நடந்தவனுக்கு ஒரு துன்பம், கர்த்தரை மீட்பராய் வைத்திருந்தவனுக்கு இப்படி ஒரு துன்பம். இந்த நிலைமை யார் மாற்ற முடியும்? சில நேரம் நம்ம நினைக்கிறோம், இந்த நிலைமையெல்லாம் யார் மாற்றுவாங்க? யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்த ஒரு மனுஷனுடைய நிலைமையை கர்த்தர் மாற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் மாற்றினார். நான் இந்த காலையில் தீர்க்க தரிசனமா சில விஷயங்களை சொல்றேன். இன்றைக்கு இருக்கும் நிலை இனி இருக்க போவதில்லை. இன்றைக்கு இருக்கும் சூழ்நிலை இனி இருக்க போவதில்லை. இன்றைக்கு இருக்கும் போராட்டம் இனி இருக்க போவதில்லை. இன்னைக்கு உங்கள் நிலைமை ரொம்ப கீழ்த்தரமா மோசமா இருந்தா அந்த நிலைமை அப்படி இருக்க போகிறது இல்லை. நிச்சயம் அந்த நிலைமையை கர்த்தரால மாற்றி ஆசீர்வதிக்கப்பட முடியும். பிரியமானவர்களே, ஒரு தடவை சொன்னா, நான் இருக்கும் நிலைமையில் நீங்கள் இருந்தால், யோபு 42 போய் படிச்சு பாருங்க. அவனுடைய நிலைமையை சுத்தமா கர்த்தர் மாற்றினார். முன் இருந்ததை விட பின் அதிகமாய் அவனை ஆசீர்வதிச்சார். முன் இருந்த பிள்ளைகளோடு அதிகமான பிள்ளைகளை அவனுக்கு தந்தார். வேதாகமம் இப்படி சொல்லுகிறது. யோபுவின் புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்துல யோபு நெடுநாள் இருந்தான் என்று பைபிள் சொல்லுகிறது. நெடுநாள் இருக்க மாட்டான் அப்படின்னு பிசாசு நினைச்சான். இவர் நெடுநாள் இருக்க கூடாதுன்னு மனைவி நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் அவனை நெடுநாள் இருக்க வைத்தார். சில நேரம் அவன் நிலைமை அப்படித்தான் இருந்துச்சு. இவெல்லாம் நெடுநாள் இருக்க மாட்டாங்க. உங்களை பார்த்து கூட சில பேர் சொல்லலாம், இதெல்லாம் நெடுநாள் வராதுங்க. கர்த்தர் ஒருவர் இருக்கிற ஒரு மனுஷனுடைய நிலைமையை மாத்திட்டார்னா அவனுடைய நெடுநாளின் நிலைமையவே ஆண்டவர் மாற்றினார். நெடுநாள் இருந்து நல்ல வயசுல ஜீவித்திருந்து பிராணன் போய் மரித்தான் என்று பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது.
உங்கள் நிலைமை மாறும் சகோதரி, சகோதரர், உங்கள் நிலைமை மாறும். உங்கள் நிலைமையை மாற்றுகிற ஒரு இயேசு உயிரோடு இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை புறஜாதி நண்பராக இருந்து டிவி நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கலாம், யூடியூப்பில் கேட்கலாம். உங்கள் நிலைமையை மாறும். தரித்திரமாக இருக்கலாம் உங்கள் நிலைமை, கண்ணீராக இருக்கலாம் உங்கள் நிலைமை, குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கலாம் உங்கள் நிலைமை, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், ஏகப்பட்ட கடனோடு கூட இருக்கலாம், விசாரிப்பட்ட ஆட்களாக நீங்கள் இருக்கலாம். எப்பேற்பட்ட காரியத்தில் இருந்தாலும் நாங்கள் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுகிற இயேசு உங்களை கைவிட மாட்டார். உங்கள் நிலைமைகளை நிச்சயம் அவர் மாற்றி ஆசீர்வதிப்பார். யோபுவினுடைய நிலைமையை அப்படித்தான் கர்த்தர் மாற்றினார். அவன் நிலைமையை மாற்றினோன்னு வெறுத்த சொந்தம் அவனை தேடி வந்தது. அவன் நிலைமையை மாற்றின உடனே நேசிக்காத மனிதர்கள் நேசித்தார்கள். வேதாகமத்தில் பிசாசு இவன் உயிரை கொண்டு போய் விடுவானோ என்று எல்லாரும் நினைக்க தோணுச்சு. ஆனால் அவன் தன் விசுவாசத்தில், மீட்பர் உயிரோடு இருக்கிற அந்த விசுவாசத்தில், உதடுகளினால் பாவம் செய்யாமல் கர்த்தரை மட்டும் நம்பி இந்த நிலைமையை தேவனால் மாற்ற முடியும் என்று நம்பி இருந்ததுனால எல்லாருடைய கண்களுக்கு முன்னாடி யோபு ஒரு ஆச்சரியக்குறியாய் மாறி போனான். இந்த நல்ல காலைவெளியிலும் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உங்கள் நிலைமை அந்த நிலைமை போல் இருக்கிறது இல்லை. எசேக்கியேல் ஆண்டவர் சொன்னார், உங்கள் நிலைமை முன்னிருந்தது போல கொண்டு வருவேன், அதை திரும்ப நான் சீர்படுத்துவேன், பாலானவைகளை எடுத்து கட்டுவேன், அது பயிர் நிலமாய் மாறும். உங்கள் நிலைமைகள் மாற நாங்கள் ஜெபிக்கிறோம். நிச்சயம் உங்கள் நிலைமைகளை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் சாட்சி சொல்வீர்கள். நிலைமையை மாற்றுகிற இயேசு உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா நிலைமைகளையும் மாற்றி நல்ல நிலைமைக்கு தேவன் கொண்டு வந்து உங்களை நிறுத்துவாராக. ஜெபம் செய்யலாம். நல்ல ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் அவருடைய ஆசீர்வாதத்திற்காக இப்பொழுது நான் ஜெபம் பண்ணுகிறேன். அவருடைய நிலைமைகளை கர்த்தர் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில். ஒருவேளை வியாதி படுக்கையா இருக்கலாம், மனக்குழப்பங்களா இருக்கலாம், போராட்டங்களா இருக்கலாம், குடும்ப சண்டைகளா இருக்கலாம், பிரிவினைகளா இருக்கலாம், கடன்களா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இன்றைக்கு நீர் இவர்களை சந்திச்சு யோபுவினுடைய எல்லா நிலைமைகளையும் மாற்றி ஆசீர்வதிச்சது போல உம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமைகளை எல்லாம் மாற்றி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இரட்சகர் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் நிலைமைகளை மாற்றி உங்களை வாழ்ந்திருக்க செய்வாராக. தெய்வ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.